ஹாய் எல்லாரும் வணக்கம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து மழை தண்ணியை எப்படி சேமிக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு டேங்க் வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ மழை வந்து நிறைய பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு 1 வீக் வந்து மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்க வீட்டில் இருக்க கொடையை எடுத்து அதை ஓட்டை போட்டு அதில் வச்சு மழை தண்ணி வந்தால் அதில் வந்து ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்ட்டு எங்களுக்குமே பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே வந்து முருங்கைக்கீரை செடியெலாம் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரைலாம் உடைச்சிட்டு வந்தோம். தங்கப்பிள்ளை எதுக்கு ஓடி வர்றாரு பார்த்தா அந்த நாயை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அம்மா கிட்ட ஓடி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த முருங்கைக்கீரை நல்லா நேராக வளரணும்னா சைடில் அந்த வர கலையெல்லாம் உடைச்சா அது நல்லா நேராக வளரும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ரோடாக எங்கே போய் அலைஞ்சிட்டு இருக்கோன்னு பார்த்தா ஒரு பாம்பே ஐஸ் பார்த்தோம் போகும்போது. ஸோ அதை காண வரும்போது அதனால் இதை தேடி கண்டுபிடிச்சி கவினுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த ஐஸ் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் இது வந்து சின்ன பிள்ளையில 2 ரூபாய்க்கு இந்த சின்ன பீஸ் கொடுப்பாங்க. 5 ரூபாய்னா பெரிய நீட்டுக்காக இருக்கிற ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இது வந்து 10 ரூபாவாயிருச்சு. நாங்களும் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போய் நின்னா அப்படியே நுங்கு வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நுங்கியும் வாங்கி வச்சுட்டு மதியம் லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம். எங்களோட லஞ்ச் மெனு வந்து புளி சாதம், சக்கரை பொங்கல், தக்காளி சாதம் அண்ட் தயிர் சாதம். நடுவில் ஒரு சிப்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மாம்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ற? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.